அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் இயல் 9 இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கி விண்ணப்ப படிவத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிவத்தை பார்க்கலாம். பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களின் பெயர்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை படித்து பாருங்கள். கம்பனும் கண்டேத்தும் உமறு புலவரை எந்த கொம்பனும் பணியும் அறம்பாடும் ஜவ்வாது ஆசுகவியை காசிம் புலவரை குணங்குடியாரை சேனா புலவரை செய்குதம்பி பாவலரை சீர்தமிழ் மறக்காதொன்றோ. இந்த பாடலில் தமிழ் புலவர்களுடைய பேரெல்லாம் நீ எடுத்து எழுதணும். முதல்ல கோடு போடுங்க. அடிகோடு போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீ அதை பார்த்து 1 2 3 அப்படின்னு வரிசையாக பேரை எழுதிக்கிங்க. அப்போ தான் இது சரியாக இருக்கும். சரியா? இப்போ கோடு போட்டுக்குங்க. முதல் அடியில் என்னென்ன பேர் இருக்குது? கம்பன். 2வது பேர் உமறு புலவர். 2 பேர் இருக்குது தமிழ் புலவர். 2வது அடியில் எந்த பேருமே இல்லை. 3வது அடியில் பார்த்தீங்கன்னா காசிம் புலவர். அடுத்து குணங்குடியான், அதாவது குணங்குடியார் அப்படின்னு சொல்லலாம். சேனா புலவர். 5வது பேர் சேனா புலவர். அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா செய்குதம்பி பாவலர். மொத்தம் 6 தமிழ் புலவர்கள் பேர் இருக்குது. இதை நீ 1 2 படி வரிசையாக நீயே எழுதிடுங்க. சரியா? அடுத்தது விண்ணப்ப படிவம். இப்போ எப்படி படிவம் ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம். அதாவது 11ஆம் வகுப்பில் நீ போய் சேர போகிற. 10வது முடிச்சுட்ட அப்படின்னா அந்த மார்க்கை எடுத்துக்கிட்டு நீ எப்படியா இருந்தாலும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, அதே ஸ்கூலில் சேர்ந்தாலும் சரி, அல்லது வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்தாலும் சரி, 11ஆம் வகுப்புக்கு நீ சேர்க்கை விண்ணப்பத்தை அதை நிரப்பி தான் நீ கொடுத்தாகணும். அங்கேயே ஃபார்ம், அதாவது அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீ ஃபில் பண்ணி கொடுத்து தான் சேர முடியும். இதில் நீ என்னென்ன போய் என்ன சேர விரும்புகிற அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். இதில் சேர்க்கை எண் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே பாரு, அடுத்த வரியில் சேர்க்கை எண் கொடுத்துருக்காங்கல்ல, இது அட்மிஷன் நம்பர். உன்னுடைய அட்மிஷன் எண் அங்கே எடுத்து எழுதிக்கோ. ஐடி கார்ட்லேயே இருக்கும். மறந்து போயிருந்ததுன்னா அதை நீ பார்த்து எழுதிக்கோ. தேதி, என்னைக்கு இந்த படிவத்தை நீ நிரப்புறியோ அன்றைக்கி தேதியை போட்டுக்கோ. அடுத்தது வகுப்பும் பிரிவும் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வகுப்பு 2 எழுதணும். வகுப்பு தனியாக எழுதணும், பிரிவு எதுங்கிறதையும் நீ எழுதணும். வகுப்புங்கிறது 11ஆம் வகுப்பு. அப்போ 11 மட்டும் போட்டுக்கோ. பிரிவு அப்படிங்கிறது கலைப்பிரிவு. ஒரு சின்ன பார் போட்டு கலைப்பிரிவுன்னு எழுதிக்கும். அல்லது நீ அறிவியல் குரூப் எடுக்கிறீன்னா அறிவியல் பிரிவு அப்படின்னு எழுதிக்கும். கீழே இப்போ வரிசையாக 1 2 மொத்தம் 12 காலம் கொடுத்துருக்குறாங்க. இதை 12ஐயும் நீங்கள் எழுதிக்கும். மாணவ மாணவியின் பெயர். மாணவனாக இருந்தால் மாணவன்கிறதுல மேலே டிக் பண்ணிக்கோ, மாணவியை அடிச்சிரு. மாணவி பெயராக இருந்தால் மாணவ அப்படிங்கிற இடத்துல அதை அடிகோடு அந்த அடிச்சுட்டு இந்த மாணவிங்கிறதுல டிக் பண்ணிக்கோ மேலே. மாணவியின் பெயர் தமிழச்சி அல்லது தமிழ் அரசி, குமரன், இப்படி பேரை எழுதிக்கும். பிறந்த தேதி, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதியை பார்த்து சரியாக எழுதிக்கோ. தேசிய இனம் இந்தியன். பெற்றோர் அல்லது பாதுகாவலர். நீ உங்கள் அப்பா அம்மா பேரை எழுதிக்கோ. அல்லது நான் என்னுடைய கார்டியன், என்னுடைய பாதுகாவலரில் பேரில் நான் தங்குறேன், அவங்க தான் என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீ எழுதிக்கலாம். நீ உங்களுடைய பெற்றோர்கள் பேரை எழுதிக்கோ. வீட்டு முகவரி, தெளிவாக உன்னுடைய வீட்டு முகவரி எழுதிக்கோ. வரிசையாக நம்பர் போடு, தெரு பேர் போடு, அடுத்தது உன்னுடைய ஊர் பேர் போடு. அடுத்தது இறுதியாக படித்து முடித்த வகுப்பு, 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழி தமிழ், ஆங்கிலம், 2யுமே எழுதிக்கும். பெற்ற மதிப்பெண்கள், 500க்கு நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிற? இப்போ 450 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா 450 அப்படின்னு ஒரு பார் போட்டு பக்கத்தில் 500 அந்த மாதிரி எழுதிக்கும். தெளிவாக எழுது. நம்பரை சரியாக எழுதணும். தள்ளி எழுது. இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படிச்சியோ, அதாவது 10வது எந்த ஸ்கூலில் படித்தேங்கிறத எழுதிடு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அல்லது வேறு ஊரில் நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய பள்ளியினுடைய பெயரை போடு. அல்லது நான் இதே ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னாலும் இந்த ஸ்கூலுடைய பேரையே நீ எடுத்து எழுதணும். சரியா?
ஜிவி மேல்நிலை பள்ளி மாசிலாபாளையம் அப்படின்னு எழுதிரு. அடுத்தது கட்டம் கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த கட்டத்துக்குள்ளார பாரு எப்படி எழுதணும்னு, தேர்வினுடைய பெயர். தேர்வு கடைசியாக எழுதின இந்த தேர்வினுடைய பேர் என்ன? 10ஆம் வகுப்பு பொது தேர்வு. பள்ளியினுடைய இறுதி தேர்வு என்ன எழுதுன? 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு. அடுத்தது பதிவு எண். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டு ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 எழுதணும். நீ முதல்ல பதிவு எண்ணை எழுது, அதாவது ரிஜிஸ்டர் நம்பரு. நீ எக்ஸாம் எழுதுவில்ல, தேர்வு எழுதும் பொழுது உனக்கு பதிவு எண் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, உனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 டிஜிட்டில் நம்பரை எழுதிடு. எந்த எண்ணை எழுதினாலும் சரி எழுதிட்டு, ஆனால் இதே ஒரிஜினல் ஃபார்மாக இருந்தால் நீ சரியான நம்பரை போட்டு எழுதணும். இப்போதைக்கு நீ எந்த ஒரு 7 டிஜிட் 8 இலக்கில் வந்து நம்பரை எழுதிடு. ஒரு சின்ன கோடு போட்டுட்டு ஆண்டு, எத்தனாவது வருஷம் நீ படிச்சிட்ருக்குறீங்க? 2020 to 21. இப்போதைக்கு 20 எழுதிக்கோ, அடுத்த வருஷம் மாறும் பொழுது 21ன்னு மாற்றிக்கோ. அடுத்தது பாடம். மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கின, ஒவ்வொரு மதிப்பெண்ணையும் தனித்தனியாக எழுதி. தமிழ் அப்படி என்னமுன்னா நீ 90 அல்லது 95 இந்த மாதிரி போடு. கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாமே ஒரே மாதிரி மதிப்பெண்ணாக போடு. ஏன்னா எளிமையாக நீ ஃபில் பண்ணி பழகு. எளிமையாக எழுதிக்கிட்ட அப்படின்னா, நான் இல்லை 2 மார்க்கு 92, 93, 85 இப்படியெல்லாம் போட்டின்னா கீழே நீ மொத்தம் போடும் பொழுது, கூட்டி போடும் பொழுது சரியாக இருக்கணும். அதில் தப்பு வந்தது அப்படின்னா உனக்கு இதில் 5 மார்க்கு கிடைக்கிறதுல குறைஞ்சி போயிடும். அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எதுவும் அந்த மாதிரிலாம் எழுதாத. தமிழ்னா ஒரு 90 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்பரை போட்டுக்கோ. அந்த மாதிரி என்ன போட்டுட்டு கீழே மொத்தம் அப்படிங்கிறதுல 400 450 வர மாதிரி நீ சரியாக எழுதிக்கோ. இது முடிஞ்சது. கீழே பாரு 10வது எண்ணில் என்ன கொடுத்துருக்குறாங்க கேள்வி, மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? அதில் வந்து ஆம் அப்படின்னு எழுதிக்கோ. தாய்மொழி தமிழ். நாங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க அப்படின்னா உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதை எழுதிக்கோ. எல்லாரையும் தமிழ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அதே மாதிரி போடாத. உன்னுடைய தாய்மொழி என்னவோ அதை போடு. சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும். நீ என்ன பாடப்பிரிவு சேர போகிற, பயிற்று மொழி எந்த மொழியை நீ கற்றுக்க போகிற அதை எழுதிக்கும். அப்போ சேர விரும்பும் பாடப்பிரிவு மேலே ஏற்கனவே எழுதணுமில்ல, வகுப்பும் பிரிவு நம்ம எழுதணுமில்ல, 11ஆம் வகுப்பு கலைப்பிரிவுன்னு எழுதுனில்ல, அதே தான். அதை பார்த்து இங்கே சேர விரும்பும் பாடப்பிரிவு. நான் வந்து கணிதம் படிக்க போகிறேன் அப்படின்னம்னா அந்த கணிதம் உயிரியல் போடுவேன் பிரிவு, அல்லது அறிவியல் பிரிவு அல்லது கலைப்பிரிவு. இந்த பிரிவில் அங்கே மேலே என்ன போடுறியோ அதே தான் கீழேயும் வரணும். சேர விரும்பும் பாடப்பிரிவு கலைப்பிரிவுன்னு போட்டுட்டு பயிற்று மொழி என்ன மொழி, தமிழ் மீடியமா அல்லது ஆங்கில வழி படிக்க போறியா? அப்போ ஆங்கிலம் அப்படின்னு போட்டுக்கோ. கீழே அடுத்தது கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாணவ மாணவிய கையொப்பம். உன்னுடைய கையெழுத்தை கீழே போடு. பேர் தெளிவாகவே எழுதிரு. கையெழுத்து வந்து மேலே பார்ப்போம் போட்டாலும் சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. தேதியோடு போட்டுருங்க. எப்போ நம்ம கையெழுத்து போட்டாலும் சரி தேதியோடு போட்டுருங்க கையொப்பம் போடும்பொழுது. சரியா? இது ஃபார்ம் இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதில் எப்படி ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியாதே, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. தைரியமாக படிவத்தை எப்பொழுதுமே நாமளே எழுதுறதுக்கு பழகிக்கணும். ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி கொடுக்கக்கூடிய நீ என்ன செஞ்சுருக்கிறியோ அதனுடைய டீட்டெயிலை தான் கேட்பாங்க. உள்ளே என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறது தான் அங்கே கேட்டிருப்பாங்க. சரியா? அடுத்தது உங்களுக்கு என்ன பின்னாடி வந்து அடுத்த கேள்வியில் நன்றியுரை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நன்றியுரை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடுவிழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கும் பெற்றோருக்கும் பள்ளியின் பசுமை பாதுகாப்பு படை சார்பாக நன்றியுரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நன்றியுரையை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு வந்து அதனோட பற்றி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்த்துரை ஒன்று கேட்டிருந்தாங்க. வாழ்த்துரையும் தெரிஞ்சுக்கணும், நன்றியுரையும் தெரிஞ்சுக்குங்க. 2 கேள்வியுமே நீ படிச்சுக்கோ. இது அல்லதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஒன்றா நன்றியுரை வரும், இல்லைன்னா வாழ்த்துரை பற்றி கேட்பாங்க. நன்றியுரை எப்படிங்கிறத நாளை வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.